அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் 17 மற்றும் 18ஆம் தேதிக்கான தினசரி நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, வறுமையை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் கடைபிடிக்கப்படுகிற நாள் எது? ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அக்டோபர் 17. ஸோ அக்டோபர் 17 அன்றைக்கி தான் வறுமையை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் கடைபிடிக்கிறாங்க. ஸோ இதில் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் அமைப்பு எந்த ஆண்டிற்குள்ள உலகத்தில் வறுமையை ஒழிக்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2030. ஸோ 2030க்குள்ளே உலகத்தில் எங்கேயுமே வறுமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல முன்னெடுப்புகளை ஐநா சபை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. செகண்டு, ஷாங்காய் கூட்டுறவு அமைப்பின் சட்ட அமைச்சர்களின் மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய நாடு எது? ஸோ ஷாங்காய் கூட்டுறவு அமைப்பு சமீபத்தில் அதோட அமைப்போட சட்ட அமைச்சர்கள் மாநாடு சமீபத்தில் நடைபெற்றது. அந்த இதுக்கு தலைமை தாங்கிய நாடு எது அப்படின்னா இந்தியா. ஸோ இந்தியாவோட சட்ட அமைச்சராக இருக்கிற ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் தான் அந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கினாங்க. இதில் ஷாங்காய் கூட்டுறவு அமைப்பு பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த அமைப்பு எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2001ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதனோட தலைமையிடம் சைனாவில் இருக்கிற பீஜிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த அமைப்பில் இப்போ எத்தனை நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க அப்படின்னா 8 நாடுகள் முழு உறுப்பினராக இருக்காங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் 2018 முழு நேர உறுப்பினராக இந்த அமைப்பில் இணைத்து கொள்ளப்பட்டாங்க. மூணாவது, உலக பட்டினி குறியீட்டில் இந்தியா டேஸாவது இடத்தில் உள்ளது. அதாவது 2020 வெளியிடப்பட்ட உலக பட்டினி குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் ஏ. ஸோ 94வது இடத்துல இந்தியா இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை நாடு அந்த இதில் போலில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா 117 நாட்டில் இந்தியா 94வது இடத்துல இருக்குது. இதுவே 2019 உலக பட்டினி குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருந்தது அப்படின்னா 102வது இடத்துல இருந்துச்சு. அடுத்து 4வது, பிபி கொலம்போ விண்கலம் டேஸ் கோளை ஆராய விண்ணில் செலுத்தப்பட்டது. அதாவது பிபி கொலம்போ அப்படிங்கிற ஒரு விண்கலம் சூரிய கிரகத்தில் இருக்கிற ஒரு கோளை ஆராய்ச்சி செய்ய அனுப்பப்பட்டது. எந்த அமைப்பால் அனுப்பப்பட்டது அப்படின்னா ஜப்பானோட விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு மற்றும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. ஸோ இந்த 2 அமைப்போட கூட்டு முயற்சியால் இது ஏவியிருக்காங்க. எந்த ஆண்டு ஏவப்பட்டது அப்படின்னா 2018 ஏவப்பட்டது. ஸோ இது எதை கோளை ஆராய அனுப்பப்பட்டது அப்படின்னா புதன், அதாவது மெர்க்குரி கோளை ஆராய தான் இந்த பிபி கொலம்போ அப்படிங்கிற விண்கலம் அனுப்பப்பட்டது. தற்போது இது எந்த கிரகத்தை கடந்து போயிருக்கு அப்படின்னா வெள்ளி கிரகத்தை கடந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து இது நெருங்கிட்டு இருக்குது எது அப்படின்னா புதன் கோளை தான் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ 2025 புதன் கோளை இது அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது, எந்த ஆண்டிற்குள் இந்தியா டிரான்ஸ்ஃபேட் இல்லாத நாடாக மாற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? அதாவது டிரான்ஸ்ஃபேட் அப்படின்னா என்ன அப்படின்னா உணவில் இருக்கிற ஒரு வகையான கொழுப்பு. ஸோ அந்த கொழுப்பு உடலுக்கு தீங்கு விளைவிக்குது. அந்த கொழுப்பு இல்லாத நாடாக இந்தியா எப்போ மாற இலக்கு நிர்ணயிச்சிருக்கு அப்படின்னா 2022. அடுத்த 6வது, யுனெஸ்கோக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அதாவது யுனெஸ்கோக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா விமல் தாக்கூர். ஸோ இவர் தான் யுனெஸ்கோக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து 7வது, தேசிய ரக்பி அணிக்கு ஆதரவளிக்கும் மாநிலம் எது? அதாவது ஒரு மாநிலம் இந்தியாவோட தேசிய ரக்பி அணிக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ண முடிவு செஞ்சுருக்கு. ஸோ அது எந்த மாநிலம் அப்படின்னா ஒரிசா. ஸோ ஒரிசா மாநிலம் தான் ஸ்பான்சர்ஷிப் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ஒரிசா இந்தியன் நேஷ்னல் ஹாக்கி டீமுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா இந்திய ஹாக்கி டீமில் அதிக அளவிலான பேர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அதே மாதிரி ஹாக்கியை நல்லா ப்ரொமோட் பண்ணணும், ஹாக்கிக்கான அதிகமான ரசிகர்கள் ஒடிசாவில் இருக்கிறனால ஸோ அந்த ஸ்பான்சர்ஷிப்பை ஒடிசா மாநில அரசு ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து 8வது, வைக்கோல் எரிப்பதை தடுக்க உச்சநீதிமன்றத்தால் நீதிபதி டேஸ் என்பவர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் அறுவடைக்கு பிறகு வைக்கோல் இருக்கும். ஸோ அந்த கோதுமை அறுவடைக்கு பிறகு ஸோ அந்த வைக்கோல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விவசாயிகள் எரிச்சுறதுனால அந்த எரிக்கிறதுனால தான் டெல்லியில் கடுமையான காற்று மாசுபாடு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு புகார் இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த வைக்கோல் எரிப்பதை தடுக்க உச்சநீதிமன்றத்தால் ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க.
ஸோ அதை வந்து எப்படி தடுக்கலாம், என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து யாரோட தலைமையில் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா மதன் லோகூர். ஸோ நீதிபதி மதன் லோகூர் அவர்கள் தலைமையில் தான் வந்து அந்த குழுவை வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்து 9வது, காலநிலை பேரிடரால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் வரிசையில் இந்தியா டேஸாவது இடத்தில் உள்ளது. அதாவது கிளைமேட் டிசாஸ்டரால் பாதிக்கப்பட்ட நாடுகள் வரிசையில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 3வது இடத்துல வந்து இருக்குது. அடுத்து 10வது, மிஷன் சக்தி என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? அதாவது சமீபத்தில் ஒரு மாநிலம் வந்து மிஷன் சக்தி அப்படிங்கிற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. அது எந்த மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம். ஸோ இந்த மிஷன் சக்தி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது எதற்காக வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா வந்து மக்களிடையே வந்து பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான இது அது என்ன அப்படின்னா வந்து சமீபத்தில் வந்து குற்றங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த மிஷன் சக்தி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை வந்து இந்த உத்தரப்பிரதேச மாநில அரசு வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான். ஸோ அக்டோபர் 17 மற்றும் 18ஆம் தேதிக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.